தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்று முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் புதனன்று எரிசக்தி, மதுவிலக்கு ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் ரங்கநாதன், அதிமுக ஆட்சியில் அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்து மின்மிகை மாநிலமாக மாற்ற விரும்புவதாகவும், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 1 லட்சம் கோடிக்கு ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி, திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தப்படிதான் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், மின்சார கொள்முதலில் ஏதாவது பிரச்சினை என்றால் அதற்கு திமுகவே காரணம் என கூறினார். இவரை தொடர்ந்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, திமுக ஆட்சியில் இருட்டிலிருந்த தமிழகத்திற்கு அதிமுக ஆட்சியில் வெளிச்சம் மூட்டப்பட்டதாகவும், அதிமுக ஆட்சியில் மாநிலம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் கூறினார். தமிழகம் மின்மிகை மாநிலம் என்பது மாய தோற்றம் அல்ல, உண்மை தோற்றம் என்றும் மத்திய மின்சார வாரியம் தமிழகத்தை மின் உபரி மாநிலமாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2011 முதல் 2016 வரை திமுக செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்தோம். இருட்டில் மூழ்கி இருந்த தமிழ்நாட்டை நாங்கள் ஒளி பெறச் செய்தோம், ஒளிமயமான மாநிலமாக்கினோம்.